கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான உயிருள்ள வார்த்தை எரேமியா 30:17. நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்படி உன் காயங்களை ஆற்றுவேன். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்படி உன் காயங்களை ஆற்றுவேன். உங்கள் ஆவியில், உங்கள் ஆத்துமாவில், சரீரத்தில் காயப்பட்டிருக்கீங்களா? அவச்சொல், கெட்ட வார்த்தை, முறுமுறுப்பு, குறை சொல்லுதல் என்ற வார்த்தையை கேட்டு உங்கள் இதயத்தில் காயம் உண்டாயிருக்கிறதா? அவர் சொல்கிறாரு, உன் காயங்களை ஆற்றுவேன். நல்ல சமாரியன் இயேசு. உன் காயங்களை ஆற்ற யாரும் இல்லை, ஆனால் நல்ல சமாரியன் இயேசு உன் காயங்களை ஆற்றுவார். உன்னை தேற்றுவார், மருந்து போடுவார், பராமரிப்பார். காயங்களை ஆற்றி குணமான பிற்பாடு உன்னை பராமரிப்பதற்கு உன் தேவைகளை சந்திப்பார். அவர் தான் நல்ல சமாரியன். அவர் காயங்களை ஆற்றுகிற தேவன். நம்முடைய உடம்புல காயங்கள் இருக்குமானால் காயங்களை ஆற்றுவார். அது மாத்திரமல்ல, உள்ளத்தில் பல விதமான காயங்கள் உங்களுக்கு இருக்கலாம். செய்யாத தவறை செஞ்சு ஒரு காயத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். உனக்கு விரோதமாய் குறை சொல்லியிருக்கலாம், காயத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் அந்த காயத்தை ஆற்றி உன்னை தேற்றி உன்னை பலப்படுத்தி உன்னை காக்கிற தெய்வம் இயேசு. அதான் அந்த வார்த்தை சொல்கிறதுக்கு, உன் காயங்களை ஆற்றுவேன், உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு காயத்தோடு நீங்கள் இருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட காயத்தோடு இந்த வார்த்தையை கேட்குறீங்களா? இன்றைக்கி சொல்கிறார், உன் காயங்களை ஆற்றுவேன், உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன் சொல்கிறார். தைரியமாக இருங்க. உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசப்பா, நன்றியோடு துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். காயங்களை ஆற்றி ஆரோக்கியம் வர பண்ணுவேன் சொல்லியிருக்கிறீங்க. ஒருவேளை இருதயத்தில் காயப்பட்டிருக்கலாம், ஆவியில் ஆத்துமாவில் காயப்பட்டிருக்கலாம். அந்த காயம் பட்டது யாருக்குமே தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும். அப்படிப்பட்ட காயத்தை ஆற்றி ஆரோக்கியம் வர பண்ணி குணமாக்கி உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆஸ்வதிங்க தகப்பனே. உன் ஆத்துமா காயப்பட்டால் வாழ முடியாது. உன் ஆத்துமா வாழ்வு போல எல்லாவற்றிலும் வாழ சுகமாக சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவரே, ஆத்துமா சுகத்தை தாங்க, பலத்தை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவனுக்கு